இது என்ன தெரியுதா, ஸ்டீல் ஸ்கேல். இது மட்டும் எங்கள் இங்கிலீஷ் மிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என் கந்தரவு கோட்டையை அதிரி போகும், அந்தளவுக்கு பொழப்பாங்க. முட்டி ரெண்டையும் திருப்பி வச்சு. ஏன்னா போடா பண்ணி அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் ஒருத்தனை திட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வச்சு பிறந்தாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஸ்கூல் முடிச்சு இந்த குட்டி கொஞ்சன்ஸ் எல்லாம் போகிறாங்க, ஸ்கூல் முடிச்சு மாற்றி கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறாங்க. சரி சண்டை போட்டுக்கிறானுங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவனுக்குள்ளே நார்மலாகவே பேசிக்கிறானுங்க. கெட்ட வார்த்தைக்கு நடுவில் தான் அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கிறது இருக்குங்கிறது. டேய் அசந்து போயிட்டுடா, என்னடா பார்க்கறதுக்கு தூண்டு இருக்கிற பேக்கெல்லாம் போட்டு அந்த வார்த்தை பேசிட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த ரீல்ஸ்லாம் கெட்ட வார்த்தை போட்டு இந்த ஸ்கூல் பசங்களாம் போடுறாங்களா, அவங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்களா, என்ன பண்ண பந்தக்காலை பிச்சுட்டு போய் அடிங்க, ஒழுங்கு நடங்க வெடிக்க பந்தக்காலை பிச்சுட்டு போய் அடிங்க. நான் சொல்கிறேன் விடாதீங்க. ஏன்னா எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க பொழக்கலைன்னா, ஏன்னா நாளில் கிளாஸ் உட்காந்தே கிடையாது, எப்பவுமே வெளியே துரத்திடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல பார்த்தா பயமாக இருக்குது. ஆனால் இவனுக்கு விடுங்க, குட்டி குஞ்சானுங்க. சில வளர்ந்த கழுதைகை இருக்குது, நல்லா வளர்ந்த கழுதைகை என்னன்னா இந்த புலமை பேசுறது. அவன் ஒரு என்னமோ கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த அக்கா வேற உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் வேற ஆட்டம். என்னடா புலவர்களே, இதெல்லாம் வேண்டாம், நல்லா இல்லை, கொஞ்சம் சாந்தமாக உரையாடுங்க.